இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பு நாள் வாழ்த்துக்கள். யாவையராக சீரிஸோட டே 20க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய மேய்ப்பர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை கெட்டி சேர்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. இதை நேரம் முழுதும் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சங்கீதம் 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா அது மலை நிறைந்த ஒரு தேசம். அந்த 2 மலைகளுக்கு இடையிலே பள்ளத்தாக்குகள் இருக்கும். இப்போ அந்த பள்ளத்தாக்குகளில் அடி ஆழத்தில் பாதைகள் இருக்கும். ஒரு மலை, இந்த மலையோட இந்த பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கான பாதைகள் இருக்கும். ஆனால் அந்த பாதைகளில் வெளிச்சம் இருக்காது. ஏன்னா மலை மேல் பகுதி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால கீழே அந்த இருக்கிற அந்த சின்ன பாதை வழியாக போகும்பொழுது அங்கே வெளிச்சம் இருக்காது. அது பார்க்குறதுக்கு ஒரு இருள் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் தாவீது அவருடைய அந்த 23வது சங்கீதத்தில் இதை சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஏன்னா அதில் இருட்டு ரொம்ப இருளாக இருக்கிறதுனால அதுக்குள்ளால போகும்போது அதை எப்படி கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதே தெரியாது, பாதை தெரியாது, அதுக்குள்ளால என்ன கிடக்கும் அப்படின்னு தெரியாது. நம்ம அதை நல்லா கிராஸ் பண்ணிடுவோமா, அல்லது அங்கேயே மறித்து போமா, ஏதாவது பாம்பு இருந்துச்சுன்னா கடிச்சிருச்சுன்னா அங்கேயே இறந்துருவோமா, எதுவுமே தெரியாது. பூச்சிகள் இருக்குமா, ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் வழியாக ஆடுகளை மேய்ப்பன் அழைச்சிட்டு போகிற வழக்கம் உண்டு. அப்போது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆடுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மேய்ப்பனுக்கு அது தெரியும். அது எப்படி போகணும்னு தெரியும், எந்த வழியில் நடக்கணுங்கிறதெல்லாம் மேய்ப்பனுக்கு தெரியும். இந்த பள்ளத்தாக்குகள் உள்ளால போகும்போது ஆடுகளுக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல் பிளாங்காக இருக்கும், இருள் சூழ்ந்து இருக்கும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த மேய்ப்பன் சத்தம் போடுறத கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி போகிற ஆடுகள் கரெக்டாக அந்த பள்ளத்தாக்கை தாண்டி, அந்த இருள் நிறைந்த பள்ளத்தாக்கை தாண்டி அந்த பக்கத்தில் வெளிச்சத்துக்குள்ளால வந்துடுவாங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். சில சூழ்நிலைகள் என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணுறது, இதை எப்படி கடக்கிறது, எப்படி தாண்டுறது, இதை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு நிறைய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது ஒன்று மட்டும் நம்ம செய்வோம், நம்முடைய நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு அந்த சூழ்நிலையை அவர் கையில் கொடுத்துருவோம். பயப்படுறத நிறுத்திடுவோம். இந்த மரண இருளை உங்கள் கரத்தில் தரேன் ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்துங்க அப்படின்னு நம்ம பொறுப்பை அவரிடத்துல கொடுக்கும்போது அற்புதமாய் நம்மை நடத்தி அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போக பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீது மேய்ப்பனாக இருக்கும் பொழுது வந்துச்சு. அவர் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்த போதெல்லாம் அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தினதை அவர் உணர்ந்து தான் அந்த இடத்துல சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேங்க. எனக்கு நடக்க போகுதுன்னு பயப்பட போறதே இல்லை. ஏனென்றால் என்னை நடத்துகிற மேய்ப்பன் எனக்கு முன்னாடி போறாரு, அவருடைய சத்தத்தை கேட்டு நான் போறேன் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமாய் அவர் சொல்ற, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஆண்டவர் நல்ல நேரத்தில் மட்டும் கூட இருந்துட்டு கஷ்டமான நேரத்தில் விலகி போகிறவர் நம்ம நினச்சோன்னா அது தவறு. அவர் எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலையும் நாம் அவரை தேடுகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் தாண்ட செய்வார். இந்த மரண இருளில் அவர் உங்கள் கூட இருந்து இதில் நல்ல பாதையை உங்களுக்கு காண்பித்து உங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். நல்ல இடத்திற்கு, நல்ல மேய்ச்சலுக்குள் கொண்டு வர அவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை, உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அற்புதமாய் அவர் நடத்த போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டறதுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு சமாதானத்துக்கு அடுத்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், அது எப்படிப்பட்ட பிரச்சனை இவர்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் அதை தாண்டுவதற்கு வேண்ட பலனையும் வல்லமையும் நீங்கள் கொடுங்கப்பா. அந்த பாதையில் கூட இருந்து நடத்த போகிறீரே, அதற்காக நன்றி. இதையும் தாண்ட செய்து அற்புதமான வாழ்க்கையை இவர்களுக்காய் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை டெம்பரவரி, இதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பிரச்சனையும் சந்தோஷமா நீங்க கடக்க முடியும். இந்த போராட்டமான காலத்தையும் சந்தோஷமா கடக்க முடியும். இயேசுவோடு கூட நடந்தாங்க. God bless you all.